நம்ம எப்பயுமே வாழ்க்கையில யாரையுமே எதுக்குமே முழுசா சார்ந்து மட்டும் வாழ்ந்துடக்கூடாது. சரி, நமக்கு இவங்க இருக்கிறாங்கப்பா, கவலை இல்ல. இவங்களோடயே நம்மளும் அப்படியே கடைசி வரையும் வாழ்ந்துட்டு போயிரலாம். அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா, காலங்கள் மாற மாற மனுஷங்களோட மனநிலையும் மாறிக்கிட்டே தான் போகும். அப்ப கால சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அவங்க மாறி போகும்போது, அவங்க உங்கள கைவிட்டுட்டாங்க அப்படின்னா, உங்களால உங்களோட வாழ்க்கைய தனியா வாழ முடியாம தவிப்பீங்க. அதனால எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க அடுத்தவங்க கிட்ட உங்களுக்கான எதிர்பார்ப்புகள குறைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட வாழ்க்கையில சந்தோஷமும், நிம்மதியும் நிலைச்சிருக்கும். யாரோ முன்பின் தெரியாதவங்களோட திறமைய கண்ணால பார்த்தாலோ, காதால கேட்டாலோ, இங்க பாராட்ட தோணுது பல பேருக்கு. அதுவே தனக்கு பக்கத்துல இருக்கவங்க, தனக்கு தெரிஞ்சவங்க, ஏன் சொந்தக்காரங்களாவே இருக்கட்டுமே, திறமையோட இருக்கிறாங்க அப்படின்னும்போது, பாராட்டலனா கூட பரவால்ல. அதை ஏத்துக்கிறதுக்கும் மனசு வரமாட்டுது. எங்கேயும் தன்னை விட திறமையாயிருவானோ, தனக்கு மேல வந்துருவானோ அப்படின்ற பொறாம தான் வருது. எவ்வளோதான் நெருங்கின உறவாவே இருந்தாலும் பார்த்து கவனமா தாங்க பழகணும். ஏன்னா, நம்ம கூட பேசுறவங்க, பழகுறவங்கள்ல 90% நபர்கள் சுயநலத்துக்காக மட்டும் தான் பேசுறாங்க, பழகுறாங்க. இது பார்த்தோ, படிச்சோ தெரிஞ்சது கிடையாது. பட்ட அனுபவத்தினால சொல்றது. ஏன்னா, பெரும்பாலும் நமக்காக ஒரு விஷயத்த சொல்றாங்க, செய்றாங்க அப்படின்னும்போது, அதுல எந்த அளவுக்கு நல்லெண்ணத்தோட, நம்ம மேல அக்கறையோட செய்றாங்க அப்படின்றதையும் தாண்டி, அதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குதா அப்படின்றத பார்த்து தான் செய்றாங்க.